ம். சரி. இப்பொழுது நாம் இந்த மனதை பற்றியும் ஆ, கட்டடக்கலை, தமிழ் இருக்கிற கட்டடக்கலை, தமிழ் இருக்கிற சரிங்க. விண்வெளிக்கலை, தமிழ் இருக்கிற மந்திரம், அதாவது வாஸ்து, அப்புறம் வாஸ்துங்கிறது கண்ணுக்கு தெரியாது. சரிங்க. வாஸ்து, அப்புறம் சோதிடம், வானியல், சரிங்க. அப்புறம் மந்திரம். மந்திரம்ங்கிற சொல்லு அவ்வளவுதான். இப்ப சொல்ல சரிங்க. வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சமஸ்கிருதத்தில் சொன்னா புரியறது இல்ல, தமிழ்ல சொன்னா புரியுது. தமிழ்லயே கூட ஆழமா இருந்தா புரியறது இல்ல. அதாவது ஆமாங்க. அஹ், தமிழ்லயே வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலூர். அது புரியுது. நூலூர் மிகினும் குறையும் நோய் செய்யும் நூலூர் வழிமுதலை எண்ணிய மூன்று அப்படின்னு முதல் குறள்ல சொல்லியிருப்பார். அடுத்தது மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு. மருந்து என வேண்டாவாம் அப்படின்னா அது மருந்து என வேண்டாவாம்னா யாக்கைக்கு அது நல்லா புரியும். அப்புறம் அருந்தியது அற்றது யாருக்குமே புரியாது. அதுல மாட்டிட்டாங்க. இந்த தமிழ் தானே. இப்ப இந்த தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாத பொழுது இனி குழந்தைகள் ஆங்கிலம் படிக்கிறாங்களே, அவ்வளவுதான். தமிழை எழுத்துக்கான சரிங்க. தமிழ் அவங்க ஆங்கிலமே படிச்சுட்டு இருந்தாலுமே தாய்நாட்டில் இருக்கிறவங்க டக்குன்னு எளிமையா தமிழ், அவங்க தமிழ் தானே பேசுறாங்க வீட்டுல, அவங்க இந்த புத்தகத்தை எளிமையா படிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்குங்க. இருக்குங்க. 4 தடவை படிச்சங்கன்னா வந்துடும். தமிழ் ஒரு உலகம் தமிழ் இனிமை இனிமை கருதி வாழ்ந்துட்டே வருது. அம்மாட்ட இருந்து படிச்சுக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் தாய்மொழி அவங்க தமிழ் அம்மாட்ட படிக்கிறாங்க. அவங்க இந்த குருட்டுத்தனமா ஆங்கிலத்துல படிச்சு முன்னேற. ஆங்கிலம் என்பது அது அங்கேயும் இதே மனப்பாட கல்வி தான். ஆங்கிலத்தையும் அவங்க மனப்பாடமா பண்றாங்க. அந்த கல்லூரி அந்த பள்ளி தமிழ் வழியிலும் எப்படி மதிப்பெண் கல்வியோ ஆங்கிலத்தில் மதிப்பெண் கல்வி ரெண்டும் பயன்படாது. ரெண்டுமே பயன்படாது. ஆங்கிலத்துல படிச்சாலும் மதிப்பெண் கல்விதான், பயன்பெறல. தமிழ்ல படிச்சாலும் மதிப்பெண் கல்விதான் பயன்படும். இங்க இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்வதுதான் உண்மையான கல்வி. ஆகையினால தமிழ்நாட்டு குழந்தைகள் தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரிங்க. மற்றவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. மற்ற எந்த நாட்டு மக்களும் தமிழ் தெரியல அப்படின்னா முடிஞ்சது கதை. அவன் நிச்சயமா சுடுகாட்டுக்கு தான், சுடுகாடு தான். சித்திரவதைப்பட்டு தான் சாக போறாங்க. அதனாலதான் நம்ம தைரியமா மேலே இருக்கு. இப்ப கூட ஒரு அம்மையார் பேசினாங்க, காணொலி போட்டிருந்தேன், பாத்தீங்களா இல்லையா? இன்னும் இல்லைங்க. கொஞ்சம் வேலை இருந்தது. இனிமேல் பாக்குறேங்க. பாருங்க அந்த அம்மையார்ட்ட போய் ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்கேன் அந்த அம்மாட்ட. அவங்க ஒரு 2000 நன்கொடை கொடுத்தாங்க. சரி, சரி. போட்டு சரி. விட்டாங்க. போட்டுட்டு அப்புறம் நேரடியே பேசியாச்சு ஒரு 5 நிமிஷம். 10 நிமிஷம் பேசியிருக்கேன். சில இதெல்லாம் சொன்னாங்க, கத்துக்கிறேங்கிறாங்க. அப்புறம் வாய்ப்பு இருந்தா வாங்கன்னு சொல்லியாச்சு. அப்ப அவங்க சுய சம்பாத்தியம் இல்லாதவங்க. அப்புறம் சொல்லிட்டேன், சரி. சுய சரி. சம்பாத்தியம் இருந்தா தான் வர முடியும் அப்படின்னு. சரி, சரிங்க. சரி. இருந்தாலும் அவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்க. அது ஜெர்மன் அந்த இவர் டாக்டர் அர்னால்ட் டெக்ரட் அந்த மியூகோஸ்லஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் அதையும் வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. தன் குழந்தைகள் ஆங்கிலம் பள்ளிக்கூடம் போறாங்க. அதுல இருக்கிறதெல்லாம் இதுல சொல்றது, அதுல சொல்றது, இதுல மூக்கோஸ்லஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கிற அதை வச்சு பாக்குறது, இப்படி ஆராய்ச்சி பண்றாங்க அவங்க. இப்ப அந்த இருக்குங்க. புத்தியும் வச்சுக்கிறாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கதான். அதையாவது வாங்கி படிக்கிறோம். அதை இதை வச்சு ரெண்டையும் ஒப்புமை வச்சு பாக்குறாங்க. இந்த புத்தகத்தையும் குழந்தைகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இதுதாங்க புதியன கற்றுக்கொள்ளுதல்னு பேரு. புதியன ஆமா. கற்றுக்கொள்ளுதல்னு பேரு ஆமாங்க. இதுல சொல்லப்படுறது. இதெல்லாம் தொடர்ந்து மூளை கொடுக்குறப்ப இதைதான் இப்ப என்ன சொல்றாங்க. அதனாலதான் இப்ப என்ன விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, தொடர்ந்து மூளைக்கு வேலை கொடுங்க, புதுசா சரிங்க. கத்துக்குங்க, மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருங்க. புதியன கற்றுக்கொள்ளுதல், புதியன செய்தல், அறிவியல், இதெல்லாம் ரெண்டே ரெண்டு தான். புதுசா கத்துக்கிறது, செஞ்சு பாக்குறது. அதனால மூளை வளர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப சரிங்க. அதான் சொல்றாங்க. அதனால வள்ளுவர் சொல்றாரு, படிச்சுட்டே இருக்கிறாரு, சிந்திச்சுட்டே இருக்கிறாரு, மூளையை செயல்பட்டு. பயன்படுத்துறதுங்க. மூளையை பயன்படுத்துறதுங்க. புதுசு புதுசா கத்துக்கணும். என்னது இப்ப நான் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்க புதுசா நீங்க கத்துக்கணும். நீங்களே செய்யணும், எல்லாரும் சரிங்க. செய்யணும். ஆமா, செஞ்சாதான் அறிவு வளர்ந்துட்டு வராது. அது மல்டிமீட்டர் காங்கியத்துல இருக்குதுங்க. நைட் எடுத்துட்டு வர சொல்லிங்க. நான் என்னாச்சு, இங்க ஒயர் எல்லாமே சும்மா இருக்குதுங்க. ஆமா, காலையில வந்து பார்க்கறேன். ரொம்ப ஏதோ ஒரு பழைய வேற விட்டுங்க உள்ள இப்படி வெளியே செம்பு கம்பி நல்லா உரசிங்க. சரிங்க. ஒரு அலுமினிய கம்பி சரிங்க. எடுத்து வைங்க. அல்லது ஒரு அலுமினிய கம்பி எடுத்து பாரு, சாதாரண இரும்பு கம்பி வச்சா போதுமானது. கட்டு கம்பி இருக்கும் வச்சே மின்சாரம் வெளியே வந்துட்டு இருக்கும். அதை சரிங்க. வச்சே நீ எல்லாமே இருக்குதுங்க. வீட்டுல இருக்குதுங்க. மல்டிமீட்டர் காங்கியத்துல இருக்குதுங்க. அதை கொண்டு வர சொல்றேங்க இன்னைக்கு நைட்டு. ம் ரைட், ஒன்று வச்சுக்க. அது எப்பவும் வச்சுக்க. 150 120 130 ஒன்று வாங்கி நீங்களே வச்சுக்கங்க. எப்ப பாரு நோண்டிக்கிட்டே இருங்க. சரிங்க. அதை வச்சே நீங்க உடம்பு நீங்க கண்டுபிடிக்கலாம். அது ஏன் மின்சாரம் வெளியே வரணும்? அது எப்பவுமே சரிங்க. மின்சார செலவாகிறது தான் மல்டிமீட்டர் நோக்கணும் தெரியுமா? அது பேட்டரியில எவ்வளவு மின்சாரம் இருக்குது,
எவ்வளவு செலவுன்னு காட்டுறது. இது எப்படிம்மா மின்சாரம் உற்பத்தி ஆகிறதே காட்டுது. இதுதான் ஆச்சரியமா இருக்கு. சரி சரிங்க. மின்சாரம் உற்பத்தி ஆகிறதே காட்டுது. அதுதானுங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. வோல்ட் மீட்டரின் விலை என்ன? மின்சாரத்தை செலவு பண்ணது காட்டும். பேட்டரியில் எவ்வளவு செலவாயிட்டு இருக்குது, எவ்வளவு ஓடிட்டு இருக்குதுன்னு காட்டும். இந்த ஓடிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா அர்த்தம்? ரெண்டு அர்த்தம் இருக்கு. அது உற்பத்தியாகி ஓடிக்கொண்டிருக்கிறது, அல்லது சரிங்க. மின்சாரம் என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னு காட்டுறது. இப்ப நாம வந்து அந்த ஒரே ஒரு சொட்டு, ஒரே ஒரு சின்னதா ஒரு பிளாஸ்டிக் தட்டுல ஒரே ஒரு துளி மட்டும் வச்சிருங்க. ஒரு அலுமினி கம்பி செம்பு கம்பி வச்சு தொட்டு பாருங்க, அது மின்சாரம் உற்பத்தி ஆயிட்டே இருக்குது. ஏன் உற்பத்தி ஆகணும்? அது சரிங்க. அது எந்த ஓட்டமே கிடையாது. அப்படி பாரு, சயின்டிபிக்ல பார்த்து எந்த ஓட்டமும் அதுல கிடையாது. எந்த ஓட்டம் கிடையாது அப்படின்னு தான் விஞ்ஞானம் சொல்லுது. எந்த விஞ்ஞானம் தெரியுமா? குருட்டு விஞ்ஞானம் சொல்லுது. சரிங்க. குருட்டு விஞ்ஞானம் தண்ணியில ஒண்ணுமே இல்லைங்குது. என்னது? அதுதானுங்க. எதுவுமே இல்லைங்கிறாங்க. ஆனா ஆனா அதுல அதுல ஒரு சொட்டு ஆஹ் இருக்குது. ஒரு சொட்டு அவ்வளவு வெளி ஒரு வந்துட்டே துளி இருக்குது. இருக்குதுங்க. இதுதான் நீங்க கத்துக்கிறீங்க. இதுதான் புதியன கற்றல்னு பேரு. இப்பதான் அந்த அந்த இதுதான் நம்ம செல்லு. அதுல சரி. இருக்கிறது என்னவோ அது நம்ம உடம்புல இருக்கு. அதுல ஹைட்ரஜன் இருக்குது, நம்ம உடம்புல ஹைட்ரஜன் இருக்குது. அதுல ஆக்சிஜன் இருக்கு, நம்ம ஆக்சிஜன் இருக்குது. அதுல வந்து கனநீர் இருக்கு, நம்ம உடம்புல கனநீர் இருக்கு. அதுலயும் D2 ம். இருக்கு, நம்மளே D2 இருக்கு. அதுலயும் T3 இருக்கு, நம்ம எல்லாமே நம்ம உடம்புல இருக்கு. சரிங்க. யுரேனியம் கூட சரிங்க. ரொம்ப அளவிட முடியாத அளவுக்கு லேசா இருக்குது. யுரேனியம் கூட நம்ம சரிங்க. கதிர்வீச்சு நம்ம உடம்புல இருக்கு. அதெல்லாம் வந்து கற்பனை கேட்ட, அதெல்லாம் அளவிடவே முடியாது. அதுக்கெல்லாம் பிரிச்சு எடுக்கவும் முடியாது. ஆனா இல்லைன்னு சொல்ல முடியாது. வெற்றிடத்துல எல்லா வேலையும் நடக்கும். சரிங்க. வெற்றிடத்துல தோன்றி மறையுங்கிறான். திடீர்னு எனர்ஜி தோன்றி திடீர்னு இதெல்லாம் வந்து காரண காரியம் கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரே நேரத்துல எங்க இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அது வேகத்தையும் ஒரே நேரத்துல சொல்ல முடியாது. தனித்தனித்தான் சொல்ல முடியும். இப்ப காசை சுண்டுறோம். இப்ப காசை சுண்டிட்டுன்னா ரெண்டு ரெண்டு ஊரும் கர்றன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். ஆமாங்க. அது புடிச்சு பார்த்தா தான் சொல்ல முடியும். சரிங்க. எந்த ஆனா நம்ம பக்கம் என்னங்க? ஆஹ் அப்ப ஒரே நேரத்துல ரெண்டு விஷயத்தையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரிங்க. ஒரே நேரத்துல ரெண்டு விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஆனா இந்த தப்பு முட்டாள் கணக்கு என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா, அதெல்லாம் கணக்கிட முடியும்னு சொல்லுது. ஆனால் இயற்கை கணக்கு அப்படி இல்லை. ஒரே நேரத்தில் ரெண்டு அளக்க முடியாது. ஒவ்வொன்னதான் அளக்க முடியும். ஒவ்வொன்னதான். அளக்க முடியும். இதுதான் விஞ்ஞானம். இதுதான் வந்து நிச்சயமற்ற கொள்கையின் பேரு. நிச்சயமே சொல்ல முடியாது. ஒரே நேரத்தில் ரெண்டு செயல்பாட்டை சொல்ல முடியாது. ஒரே நேரத்தில் ரெண்டு திசையில போக முடியுமா? முடியாது. முடியாது. இப்படித்தான் இயற்கை இருக்கிறது. சில கணக்கு கெட்டாம பார்த்து இருக்குதுங்க. நம்ம ஆஹ் அறிவு கெட்டாம இருக்குதுங்க. என்னமோ நடக்குது. ஆமா, இப்படித்தான் நடக்கணும். அதாவது ரெண்டு கொள்கை தான் இருக்க முடியும். ஒண்ணு நிச்சயமா சொல்றது, ஒண்ணு நிச்சயமற்ற சொல்றது. நிச்சய சரிங்க. கொள்கைக்கு சில உதாரணம் சொல்லலாம், நிச்சயம் இல்லாத கொள்கைக்கும் உதாரணம் சொல்லலாம். சரி சரிங்க. இப்ப ரெண்டுக்கும் உதாரணம் சொல்ல முடியும். நமக்கு நமக்கு தேவை இந்த ஆற்றலை எப்படி மலிவாக கொண்டு வருது. இதுதான் அடுத்த தலைமுறைக்கு, இப்ப நான் செய்யற ஆராய்ச்சி அடுத்த தலைமுறைக்கு வரப்போகுது. சரிங்க. நான் செய்கின்ற ஆராய்ச்சி அடுத்த தலைமுறைக்கு வரத்தான். இது விடை சொன்னே தீரணும். எப்படி இந்த இதுக்கு பேர் தன் மின் கண்ணு பேரே வச்சாச்சு. எப்படி மின்சாரம் வெளியே வரணும்? அது காரணம் என்ன? ஒரு சொட்டு தண்ணியில எதுவுமே இல்லை. நீங்க சாதாரண ஆர்வ வாட்டர் வச்சா என்ன, கிணத்து தண்ணி வச்சா என்ன, எச்சி தூட்டு வச்சாலும் வெளியே வருது. எச்சியில கூட சொல்லுவான் அது ஒரு கெமிக்கல் இருப்பான். அடாட்டே, ஒரு டிராப்ல என்னடா வரும்? ஒரு டிராப் ஒரு வாரம் வரும். அதானுங்க. ஒரு வாரத்துக்கு ஆவியா ஒரு கூட போயிருங்க. ஒரு ஆமா, வாரத்துல ஆவியம் கூட பாதி போயிருங்க. பாதி போயிரும். அந்த போறதுக்குள்ள அத்தனை மின்சாரம் கொடுத்துட்டு தான் போகுது. எப்படி வரும்? எதுவுமே இன்புட்டே கிடையாது. அப்ப என்ன ஆகுது? ஜெனரேட்டர். அப்படி சொல்லு. அப்ப அது வெற்றிடமா, அது ஜெனரேட்டரா, அல்லது எப்படி அது மின்சாரத்தை வெளித்தள்ளுது? அப்ப சொல்லு, இது புதுசா செய்யறேன்னு சொல்லு, அல்லது இயற்கையில புதுசா இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லு. அப்ப இதுவும் இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்குது. சரிங்க. அது என்ன இவனு வேடிக்கையா? மல்டிமீட்டருங்கிற டூப்ளிகேட்டா? எல்லாமே கண் முன்னாட பாக்குறமே இல்லையா? கண் முன்னாட. அப்ப இயற்கை, அப்ப இது வரைக்கும் நீ பண்ணாத ஆராய்ச்சி, இது வரைக்கும் உலகத்துல யாருமே பண்ணதில்லை. என் பொண்ணே பண்ணது, நான் தான் கண்டுபிடிச்சேன். எல்லாரும் மல்டிமீட்டர் வச்சிருப்பாங்க, இந்த நோக்கத்துல பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாரும் தண்ணியில வச்சிருப்பாங்க. பள்ளிக்கூடத்திலே வந்து மின்சாரத்தை நேரடி மின்சாரத்தை உள்ள கொடுப்பாங்க, அது கொதிக்கும். பாரு பிரியுதும்பாங்க. ஆனால் ஒரு டிராப் தண்ணியை, ஒரு சொட்டு தண்ணியிலிருந்து இவ்வளவு மின்சாரம் வெளியே வருது தைரியமா யாரும் சொன்னதில்லை. நான் மட்டும் தான் சொல்றேன். அதே வீடியோ போட்டே இருக்கிறேன். வீடியோ போட்டு செயற்கை நுண்ணறிவை போய் கேட்டா அவன் கரெக்டா சொல்றான். அவன் எனக்கு ஆதாரத்தை கொடுக்கணும். அது ஆதாரத்தை தேடி, இது வரைக்கும் நீ சென்ன ஆராய்ச்சி உலகத்துல கிடையாது அப்படி சொல்லு. நான் செஞ்ச ஆராய்ச்சி யாரும் பண்ணிடக்கூடாது, அதுதான் நான் பண்றதாட. எவனும் பண்ணிடக்கூடாது. அதான் பதில். நான் பண்ற ஆராய்ச்சி உலகத்துல யாரும் பண்ணிருக்க கூடாது.
அப்பதான் நான் ஜெயிக்க முடியும். என்ன மாதிரி பண்ணிருக்காரு, நான் அது அது அப்ப ஏன் பாடத்திட்டத்துல இல்ல? நான் செஞ்சது எந்த பாடத்திட்டத்துக்கு வராது, யாருக்கும் தெரியாது. அப்ப நான் உங்களுக்கு சொல்லலாம். ஏற்கனவே ஒருத்தன் 10 வருஷமா செஞ்சிருந்தான், அது ஏன் பாடத்திட்டத்துல இல்ல? அவன் செஞ்சதெல்லாம் வந்திருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு அகாடமில செஞ்சிருப்பாங்க, ஒரு கல்வி கழகத்தில் செஞ்சிருப்பாங்க. அந்த நாடு, அந்த அச்சகத்துல, அந்த யூனிவர்சிட்டியில பாடமா வச்சிருப்பாங்க. இப்ப எதிர்காலத்தில் நான் கண்டுபிடிச்சது, நம்மளாம் செய்ய போறது, நம்மளாம் செஞ்சாதான் இது மண்டையில ஏறும். சரிங்க. கேட்கணும், கேள்வி கேட்கணும். நம்ம பசங்கிட்டே கேள்வி கேட்கணும். நம்ம மூளைக்கு நாம கேள்வி கேட்கணும். நம்ம முதல்ல கேட்கணும். இதுதான் உடம்பு இயங்குது. அப்படின்னா சரிங்க. எப்படி அது வந்து மின்சாரம் கொடுத்துட்டே இருக்குது, செலவழிக்குது, மீண்டும் செலவழிக்குது, மீண்டும் வச்சு பார்த்தா குறையுது, மீண்டும் செலவழிக்குது, மீண்டும் குறையுது, மீண்டும் அதிகமாகுது, மீண்டும் இது நடந்துகிட்டே இருக்குது. செலவழிக்குது, மீண்டும் சேமிச்சுக்குது. அது எப்படி? செலவழிக்குது, சேமிச்சுக்குது. நீங்க 7 சொட்டு வச்சு பாருங்க. நீங்க இங்க ஒரு சொட்டு, இடையில இடையில ஒரு சொட்டு வைங்க, 10 சொட்டு வைங்க. 10 சொட்டு 10 சொட்டு வைங்க, 10 கணக்கு பண்ணி பார்த்தா 7 8 வோல்ட் காட்டும். ஆச்சரியமா இருக்கும். விளக்க பச்சை லைட்டு, பச்சை எல்இடி வச்சுன்னா பளிச்சுன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். 10 சொட்டு தண்ணி தான் ஒரு வாரம், என்ன 10 நாளைக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்படி இது? அளவில்லாத ஆற்றல் இருக்குதுங்க. அப்படி ஏன் இதெல்லாம் சொல்லி தரல? அது தெரியலீங்க. எங்கீங்க விளங்குனா தானுங்க ஆகு. அது எனக்கு அறிவுக்கு மட்டும் அது இங்கதான் இதெல்லாம் வந்து வெங்கடேசன் எனக்கு தூண்டி விட்டங்கிறது இதெல்லாம் செய்யணும். வெங்கடேசன் உன்னை தூண்டி விட்டாரு, ஏன்னா அதை வச்சு அதை வச்சு அதை வச்சு அதை வச்சு அதாவது கண்டதில் நான் 100 கணக்கில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். சரி, சரி. எக்கச்சக்கமா பிஎல்டிசி மோட்டார்ல இருந்து பேட்டரில இருந்து கம்ப்ளீட் எல்லாத்தையும் பிரிச்சு மேய்ஞ்சி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு தான் நான் கொண்டு வந்தேன். எல்லாத்தையுமே எல்லாமே 3-4 வருஷம். உங்களுக்கு இருக்குதுங்க. இயல்பிலேயே இந்த கண்டுபிடிப்புல நல்ல மூளை பயன்படுத்துறீங்க. முதல்ல உடிச்சே இருக்கும் போல இருக்குதுங்க. இயல்பிலேயே சுதந்திரம். என்னை கட்டுப்படுத்துறது யாருமே கிடையாது. என்னை கட்டுப்படுத்த யாரும் மாட்டாங்க. யாரும் என்னை கட்டுப்படுத்த மாட்டாங்க. என்னை கேள்வியே கேட்க மாட்டேன். ஏன்னா நான் 25 வருஷமா தனிமையில் இருக்கிறதுனால, நான் 25 வருஷமா தனிமையில் இருக்கிறதுனால யாரும் என்னை கேள்வியே கேட்க மாட்டாங்க. என்னது, நானா முடிவு எடுப்பேன். இப்பங்க அறிவியலாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள்னா ஒரு சிலர் தான் இருக்காங்க. இது மற்றபடி பயன்படுத்துறவங்க, இது எல்லாம் பயன்பாட்டாளர்கள் வந்து கோடிக்கணக்கில் இருக்காங்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு சிலருக்கு தான் அந்த கண்டுபிடிப்பு அறிவு வருதுங்களா? இல்ல எல்லாத்துக்குமே சாத்தியம் தானுங்களா? முயன்றா கிடைக்க முடியும். முயன்றால் எல்லாமே சாத்தியம். முயன்றால் எல்லாமே சாத்தியம்தான். சிலர் தான் ஆராய்ச்சியாளர்கள், இல்லைன்னு சொல்லல. அப்ப அந்த சிலர் தான் ஆராய்ச்சியாளர், ஏன் நீங்க அது வரை இருக்கக்கூடாது? சிலர் தான் ஆராய்ச்சியாளர்கள். அப்படி என்றால் அவர்களாக நீங்களும் ஏன் அந்த சிறந்த ஆராய்ச்சியாளர் இருக்கக்கூடாது? இப்ப நான் மட்டும் பிறக்கிறப்ப ஆராய்ச்சியாளரா? அப்புறம் இப்படி இவ்வளவு விஷயம் நான் பேசுறேன். யூனிவர்சிட்டியில நான் யூனிவர்சிட்டியில என் பொண்ணை பேச வச்சிருவேங்க. நான் அதுக்கான வேலையை தொடங்கி பாரு, போட்டிருக்கேன் பாருங்க, இன்னைக்கு கட்டுரை போட்டிருக்கேன் இன்னைக்கு. அப்ப அந்த நிச்சயமற்ற கொள்கைன்னா என்ன? ஆமா, வெற்றிடத்துல இருந்து எப்படி வரும்? அதான் இப்ப நாம பேசுறது வெற்றிடம் தான் பேசுகிறோம். வெட்டவெளி தென்னை, வெட்டவெளிங்கிறோம்னா அந்த வெட்ட வெளியில் ஆற்றல் இருக்கிறது. இப்ப நம்ம உடம்பு, இப்ப நம்ம வந்து சுத்தமா உணவு பழக்கத்தை நிறுத்திடுறோம். உணவு பழக்கம் நிறுத்தினதுக்கு அப்புறம் இது ஒண்ணுமே இல்லாம ஆயிருது. உணவு பழக்கம் இல்லாத விடுது எங்க இருந்து வருதுன்னா உடம்பு தானே தயாரிச்சுக்குது. வெளியிருந்து உள்ள போகுது. ஒரே நேரத்தில் நிரூபிக்க முடியாது. பேசுறப்ப பாரு செலவாயிட்டு சக்தி எங்க இருந்து வருகிறது? வெளியிருந்து வந்து திருப்பி போகுது. அப்ப சுழற்சியிலே இருக்குது. அதாவது இப்படி வருது போகுது, வருது போகுது, வட்டத்திலே இருக்கு. உணவு பழக்கத்தை தானே குறைச்சிருக்கிறேன். அந்த ஜீரணம் இருக்கு, வேலையை குறைச்சிருக்கேன். செரிமானம் இருக்கு, வேலையை குறைச்சிருக்கிறேன். வேலையை குறைச்ச உடனே இந்த அணுக்கள் ஒழுங்கா இயங்குது. வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கு தடை இல்லை. அதுக்கு வேலை கொடுக்கற தடை, வேலை கொடுக்கறப்பதான் தடை செய்யுது. வேலை கொடுக்கறப்பதான் அது மந்தமாகுது, தடை இன்ஜினே நிக்குது. இப்ப அந்த இதுதான் இந்த மருத்துவம் சொல்லணும். இதுதான் இந்த மருத்துவம் சொல்ல வேண்டும். இந்த 6ஆம் நிலையில இந்த 3 வேளை ஊண்டி திண்டி இருக்க பாருங்க, இந்த திண்டிகள் சொல்ல முடியாது. திண்டிதான் திண்டிகள் எதுவும் சொல்லவே முடியாது. சில மாட்டிக்குவான், அவன் திண்டி மாட்டிக்குவான். திண்டிகள் வந்து நோயை குணமாக்க முடியாது சொல்றாங்கல்ல. அவன் பெருந்தேனிக்கார சொல்லுவாங்க, அவன் பெருந்தேனிக்காரன் சொல்லுவாங்க, அவன் கேவலப்படுத்துவாங்க. பெருந்தேனி திங்கிறவன் வந்து ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அவன் தின்னுகட்ட குடும்பம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? அது தின்னுகட்ட குடும்பம்பாங்க. இவன் திங்காத இருக்கிற மாதிரி. அவன் கெட்டு குட்டிச்சீராகும் பொழுது அவன் சொன்னா கேட்க மாட்டான், இப்ப கண்டதை தின்னுட்டு இருப்பான். அப்ப நீ மட்டும் திங்காம இருக்கிறியா? இப்படி எல்லாம் தான் அவங்க அளவுக்கு அதிகமா சாப்பிடுவாங்களா? அப்படிங்களா? அப்படித்தான் சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, ஐயோ தின்னே அழிச்ச குடும்பம், தின்னே அழிச்சாங்கப்பா.
அதான் சொல்றாங்க. ஆஹ் அதே இவனு அதைத்தான் பண்ணிட்டு இருப்பான். இவன் கெட்டும் போகும்போது அடுத்தவன் சொல்லுவான். அடுத்த இவனை பார்த்து சொல்லுவான், இவன் அவனை பார்த்து சொல்லுவான். இதெல்லாம் கீழ்நிலையில் இருக்கிற எண்ணங்கள். சரியா? அடுத்தது. ஆஹ் ஆகவே நாம் இதை கூறுவது பகவத்கீதையும் திருமூலரின் திருமந்திரமும் இவற்றை ஏற்கனவே நான் கொடுத்திருக்கிறேன். மந்திர சாஸ்திரம், மந்திரம் என்பது வாஸ்துபியின் சோதிடத்தையும் மீறி நிற்க வல்லது. வருடத்தில் 10 மாதங்களில் பிறக்கும் சோதிடம் குறைபாடு உள்ளது. பெரும்பாலான மக்களும் ஒரே தப்பிக்கும் வழி என்ன தெரியுமா? குற்றமுறைய ஜாதம் உடையது வந்து 10 வருஷத்துக்கு 10 மாசம்னா நீங்க இந்த கலையை கத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப ஜாதகம் பார்ப்பதே நீண்ட ஆயுள் இல்லான்னு தான் கேட்பாங்க. நீண்ட நாள் இருப்பாங்களா? அப்ப அதுக்கு ஒரே வழி, அது தூக்கி குட்டியில போட்டு இதை கத்துக்க வேண்டியதுதான். அப்ப எது தேவையில்லை? சாதகம் தேவையில்லை, சோதிடம் தேவையில்லை, கட்டம் பார்க்க தேவையில்லை, கோள்கள் பார்க்க தேவையில்லை. எது பார்க்க தேவையில்லை? எதுவும் தேவையில்லைங்க. இது அது பாக்குறத ஆயுள் நீண்ட ஆயுள் இருப்பாருங்களா? வேக நல்லா ஓடுதுங்களா? ஓடுதுங்க. அப்புறம் பார்த்தா 40 வயசுல மரணப்பட செத்து போயிடுவாங்க. இப்போ இதை விட்டா வெறும் வழியில் எழுதுறாரு வெங்கடேசன். அற்புதமா எழுதியிருக்காரு. இந்த கலையை கற்காவிட்டால் மொத்தத்தை நாம் இழந்துருவோம். உடலே போச்சு. உங்களுடைய குறிக்கோள் முக்தி நிலை கிடையாது. அதுதான் விஷயமே. பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு புதுசா கத்துக்காம போயிட்டேன்னு போச்சு. ஆகையினால முடிச்சுக்கலாம். ஆகவே இந்த கலையை கற்காவிட்டா நாம் பெரும்பாலான மக்கள் நல்ல வாழ்வை இழந்து விடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வத்தை நம் உடலில் தங்க வைக்கும் இந்த கலையை நம் ஜாதகத்தில் உள்ள எல்லா குறைபாடுகளையும் எதிர்த்து நின்று வேலை செய்யும். உயிரை தக்க வச்சு நீங்க நோன்பு போட்டுட்டீங்கன்னா, நோன்பு உண்ணாவிரதம் போட்டுட்டா எல்லாம் ஒழுக்கமா வந்து உள்ள வந்து உட்கார்ந்துக்கு எல்லாம் சரி, இவனுக்கு ஆரோக்கியத்தை புரிஞ்சுடு. எங்க பார்த்தாலும் ஆரோக்கியத்தை பத்தி பேசுறீங்க. நீண்ட ஆயுள் இருப்பார். ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுள் இருப்பாரா? நீண்ட ஆயுள் ஜாதகமாப்பாங்க. எல்லாம் வந்து ஒன்னத்தான் குறிக்குதுங்க. நீண்ட காலம் வாழ்வதற்கு தான் மறைமுக சொல்றாங்க. அதுக்கு ஒழுங்கா பட்டினி தான். பட்டினி கிடையாது, சுத்தம். பட்டினிங்கிறது ஒண்ணு கிடையாது, சுத்தம் தான். அதுக்கு வெவ்வேறு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு நோன்புன்னு பேர் வச்சுக்கிறாங்க. பட்டினி எல்லாம் சுத்தம் தான். என்னது? தூய்மைதான். தூய்மைதான், வேற ஒண்ணுமே கிடையாது. 2 தூய்மை பண்ற. யார கூப்பிடுறாங்க இருங்க, ஆச்சரியமா இருக்கு. பிரியா நாகரன் அவங்க வர்றாங்க. வத்து பேசுவோம். நீங்களும் பேசலாம். சரி. அப்ப வணக்கம். எங்க வணக்கம், வாங்க. வணக்கம். மதுரை எங்கிருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறீங்களா? வணக்கம். யாரு? பிரியாங்களா? வணக்கம். சத்தத்தை குறைச்சு வச்சிருக்காங்க, ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. வணக்கம் 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 வணக்கம். சரி, சத்தத்தை கொஞ்சம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப முடிக்க போறேன். வணக்கம். எங்க இருந்து? மதுரையில இருந்து. வணக்கம். ஆமாங்க, மதுரையில இருந்து தாங்க பேசுறேன். சரி 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 சரி. எனக்கு சத்தத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கங்க, இங்க காட்டுங்க. சரி, இப்போ வகுப்பு முடிய போதும். ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. மொத்தம் 20 நிமிஷம் தான் வகுப்பு. சரிங்க. அறிவை பற்றி அதாவதுங்க, ஆகவே இந்த கலையை நாம் கற்காவிட்டால் அனைத்தையும் இழந்து விடுவோம். இந்த கலையை கற்காவிட்டால் அனைத்தையும் இழந்து விடுவோம். இந்த சாதகத்தில் இருக்கிற குறைபாடுகள் அத்தனையுமே, சாதகத்தில் இருக்கிற அத்தனை குறைபாடுகளையுமே எதிர்த்து நின்று, ஏன்னா இந்த உயிர் உள்ள தங்குது இல்லையா? உயிர் தங்குவதற்காக நீங்க உடம்பை சுத்தப்படுத்துக்கிறப்ப உயிர் வந்து கடவுள்னு வச்சுக்கலாம், அது ஜீவன் வச்சுக்கலாம். அது சுத்தமா இருக்கிறப்ப எல்லாத்தையும் எதிர்க்க ஆரம்பிச்சிருது. எல்லாத்தையும் ஆமா, அதுதான் அறிவியல். இது பரிணாம. இதுக்கு தெய்வத்தன்மையே தேவையில்லை. என்ன தேவையில்லை? தெய்வத்தன்மையே தேவையில்லைங்கிறதா உண்மை. தெய்வம் சொல்லி உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. அது பொய் அத்தனையும். நான் வந்து கடவுளுக்கு எதிர்க்கிற ஆளு. கடவுள் இருக்குது, எல்லாம் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நான் எதிர்க்கிறது காரணமே நமக்கு வலிமை வேணுங்கிறது தான். என்னது? எனக்கு ஒரு வலிமை வேணுங்கிறது தான். எதிர்க்குனாவே மன வலிமை வேணும். மன வலிமை இருந்தா எல்லாத்தையும் எதிர்க்க முடியும். மன வலிமை இருந்தா தான் கடவுளாவது எதுவுமே உணவு பழக்கத்தையே எதிர்க்கும் பொழுது கடவுளையே எதிர்க்க முடியாது. ரொம்ப எளிமை. உணவு பழக்கத்தை எதிர்க்கிறத கடவுளை விட பெருசு. என்னது? அதோட பெருசு. பெரியார் உணவை எதிர்த்திருக்க வேண்டியதுதானே? பெரியார் பெரிய ஆளுங்கிறீங்க, பெரியார் உணவை எதிர்க்க வேண்டியது தானே? ஏன் மாட்டிட்டீங்க? அதுல அவர் நல்ல வசமா மாட்டிக்கிட்டாரு. நல்ல ருசியை திங்கிறவர். என்னது?
ஆமாங்க. நல்ல ஒரு சாப்பிடுறவரு. ஆமா. அப்புறம் எப்படி அதனாலதான் அவரு அனுபவிக்கிறாரு. போகத்தை அனுபவிக்கிறார் உலக இன்பங்களை. ஆமா அவர் நல்லா ருசியை திங்கிறவர் தான் கடைசியில நோய் வந்து மாட்டிக்கிட்டார். நோய் வந்து ஆமாங்க, மாட்டிக்கிட்டாரு. தன் நோயை குணமாக்கி இருக்க வேண்டியதுதானே. பகுத்தறிவை பயன்படுத்தி நோயை குணமாக்கி இருக்க வேண்டியதுதானே. தன்னுடைய அறிவை பயன்படுத்தி குணமாக்கி இருக்கணுமே இல்லை. எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்றவர் தன் நோயை குணமாக்கி இருக்கணுமே இல்லையா. அது அந்த அறிவு இல்லைங்க ஐயா. அந்த அறிவு இல்லைங்க. அப்படியே பேச வாய் மூட்டு கம்முன்னு இருக்கணும். வாய் மூட்டு எதை சொல்லணும் அதைத்தான் சொல்லணும். ஆரோக்கியத்துல எடுத்தோம்னா அத்தனை பேரும் தோல்விதான். ஆரோக்கியத்தை எடுத்தோம்னா எவனாச்சும் ஆரோக்கியம் இருக்கணும் பாருங்க. நாத்திகவாதி ஆகட்டும், ஆத்திக ரெண்டு தாங்க இருக்கணும். நாத்திக ரெண்டு தானே இருக்க முடியும். ஆமாங்க, ஆமாங்க. ஐயா நாத்திக வேற ஒண்ணும் இல்ல. என்ன தெரியுங்களா, ரெண்டுமே பயன்பாடு உடையது. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, சரிங்க. எந்த இடத்துல எது தேவையோ அதை பயன்படுத்திக்கணும். அதுதான் ஆத்திகம் நாத்திகம். நீங்க நாத்திகத்து மட்டும் போக தேவையில்லை, ஆத்திகத்துக்கும் போக தேவையில்லை. ரெண்டுமே பயன்பாடுதான். அதனுடைய நீங்க கூட நாத்திகத்துக்கு இவர் தான் பெரியவர், ஆத்திகத்துக்கு இவர் தான் பெரியவர், அப்படி எல்லாம் போய் மாட்டிக்கூடாது. அப்படி எல்லாம் போய் மாட்டிக்கூடாது. ஆக யாரும் இறுதியானவர் அல்ல. நீங்கள் தான் தனித்தன்மை. நீங்கள் சுப்ரீம் பவர். நீங்க தான் தனித்தன்மை. நீங்க தான் தனி. சரி, முடிச்சுக்கலாம். ஆகியனால அழிவை பற்றி சொல்லாத மதங்களே கிடையாது. அழிவை பற்றி சொல்லாத மதங்களே கிடையாது. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதத்தில் பிரளயத்தை பற்றி சொல்லுகிறது. பிரளயம்னா அப்படியே பூமி நடநடுக்கம் இதெல்லாம் சொல்றதுல தான் பிரளயம். அப்படியே மழை அடிக்கிறது, காத்து அடிக்கிறது, மழை அடிக்கிறது, அப்படியே சுனாமி வர்றது. குமரி கண்டமே காணா போச்சே. குமரி கண்டம் ஒரு காலத்துல இருந்தது. குமரி கண்டம் அது போது 800, 900, 1000 கிலோமீட்டர் குமரி கண்டம்னு போகுது. அதெல்லாம் கடல்கோள் பனி உருகி எல்லாம் போச்சு. அதெல்லாம் பனி உருகும். இப்ப பனி உருகுதுங்கிற என்ன வேணா பூமி நடக்கலாம். பூமிக்கு அழிவு நெருங்கி விட்டது இல்ல. இது எப்பவுமே நடந்துக்கிட்டு. இப்ப புதுசால பூமிக்கு அழிவு நெருங்கிறது இல்லை, எப்பவுமே நடந்துட்டு தான் இருக்குது. எப்பவுமே நடந்துட்டேதான் இருக்குது. இது நாம புதுசா பிறந்திருக்கிறதுனால நமக்கு எது புதுசா தெரியும். இதுல பழைய ராமாயணம். இது 450 கோடி ஆண்டுகளாக பூமியில எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. புதுசா ஒரு குழந்தை நட்சத்திரத்தை பார்த்துச்சுன்னா அது இன்னைக்கு தான் பிறந்தது அது நினைக்கையோ, அது தோன்றி பல கோடி ஆண்டாச்சு. புதுசா பாக்குறவனுக்கு அப்படித்தான் தெரியும். புதுசா பாக்குறவனுக்கு அப்படிதான் தெரியுங்க. பருவமழையெல்லாம் ஏனுங்க அதெல்லாம் எப்போதும் நடந்துட்டே இருந்ததுங்க. பருவமழையெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்த போது 2 மாசம் தொடர்ந்து மழை பெய்யுங்க. இப்ப எல்லாம் பெய்ய மாட்டேங்குதுங்களே. அதுல என்ன, இந்த கோள் இந்த பூமியினுடைய சாய் இதெல்லாம் மாறுது. சாய்தல் மாறுது. டிகிரி அப்படியே மாறிட்டே போகும். இப்படி மாறிட்டே போய் விஞ்ஞானிகளா சொல்றாங்களே நம்ம சுற்றுப்புற சூழலை கெடுத்ததுனாலதான் இப்படி மாறுதுங்கிறாங்க. அப்படி இல்லைங்களா அது? பூமி அது மட்டும் இல்ல. பூமி வந்து 24 டிகிரி இப்படி சாஞ்சு மறுபடியும் இப்படி 22 டிகிரி சாஞ்சு இப்படி வர்றதுக்கு ஒவ்வொரு புள்ளிங்கிறான். ஒவ்வொரு புள்ளிக்கு 2000 ஆண்டு அப்படி எப்படி போயிட்டு 24,000 ஆண்டு, அப்புறம் 48,000 ஆண்டு, இப்படி 96,000 ஆண்டு, இப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கு. கோள்கள் நிலையை மாத்திக்கிட்டே போகும். அந்த சாய் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அது பேர் சாய்கின்ற ஆண்டு அப்படிம்பாங்க. இப்படி போயிட்டு ஒவ்வொரு புள்ளிக்கும் 2000 ஆண்டும்பாங்க. இது மாதிரி 12 புள்ளி இருக்குதுங்க. 12க்கு 24,000, மீண்டும் திரும்பி வரைக்கும் 40. இதுக்குள்ள 2000 ஆண்டு நம்ம உயிரோடு இருக்க போனோமா? இந்த 100 ஆண்டு இதுக்குள்ளே எவ்வளவு பிரச்சனை. ஆக இந்த பூமி எல்லாம் இப்படி சாய்ந்து நிமிர்ந்திருக்கு 96,000 ஆண்டு அப்படிங்கிறான். ஒரு பக்கம் 24,000 ஆண்டு, ஒரு பக்கம் 48. இப்ப சாஞ்சி நிமிருங்கிறான். இதுக்கு 48,000 ஆண்டுங்களா? அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் புரியாம பேசக்கூடாது. இதெல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் விண்வெளியில் நடக்கிற அதிசயங்கள். இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். இதெல்லாம் நீ சும்மா சொகுசு வாழ்க்கையில் உட்காந்து இது அதாவது நிரந்தரமா இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு ருசியில உட்காந்துட்டு இதெல்லாம் பேசக்கூடாது. எதுவுமே நிலையற்றதுங்க. பூமியை சுத்திக்கிட்டு தான் இருக்குது. மாறி மாறி வந்துட்டு இருக்கு இல்லையா? காலையில இருந்து சாயங்காலம் 12 மணி நேரம். அது என்ன 12 மணி நேரத்துக்கு எத்தனை மாற்றம் நடக்குது. இதெல்லாம் ஏன் பேசுறது இல்ல? 8 மணிக்கு இருக்கிற வெயில் 9 மணிக்கு இல்ல, 9 மணிக்கு 10 மணிக்கு இல்ல, அப்புறம் 5 மணிக்கு போயிட்டு வெயில் இல்ல, 6 மணிக்கு வெயில் குளிர் வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. அப்படியே இது எவ்வளவு மாற்றம், இதுலயே எவ்வளவு நடக்குது. ஆகையனால இதெல்லாம் நிரந்தரமின்மை. நிச்சயமா எதுவும் கிடையாது. நிச்சயமா சூரியன் இருந்துகிட்டே இருக்கும், எப்ப வேணாலும் துணியை காயப்போல, அப்படி கிடையாது. அப்ப இதுதான் அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கணும். இதுதான் இயற்கை. புரியுதா? ஆக அழிவை பற்றி சொல்லாத மதங்களே கிடையாது. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதத்தில் பிரளயத்தை பற்றி சொல்லி மனித குலத்தை, சமுதாயத்தை பயமுறுத்தி வைத்திருக்கின்றன. என்னது? பயமுறுத்தி வச்சிருக்கு. இந்த வேலையில் நமக்கு நடக்காது. பயமுறுத்தி வைத்திருக்கின்றன. ஆனால் பரிணாம சித்தாந்தம் அழிவை நம்புவதில்லை. இங்கதான் பரிணாம சித்தாந்தம் அழிவை ஏற்றுக்கொள்வதில்லை. மதங்கள் அழிவை சொல்லுகிறது, நாம் அழிவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு பக்கம் சுருங்குச்சுன்னா ஒரு பக்கம் விரிவா போகணும். ஒரு பக்கம் பூமி இல்லையா, விண்வெளிக்கு போயிடணும்.
இந்த விண்வெளிக்கு போறப்ப இந்த தண்ணீர் தான் நமக்கு தீர்வாக வரும். இந்த தண்ணீர் தான் குவாண்டம் ஃபியூல். இது வந்து விண்வெளிக்கான நிரந்தர எரிபொருள். இது மின்சாரத்தும் தரும், ஹைட்ரஜனும் தரும், ஹைட்ராக்சினும் 3ஐயும் தரக்கூடியது. மீண்டும் இதை பத்தி அப்புறம் பேசுவோம். ஆக அழிவை பற்றி சொல்லாத மதங்களே கிடையாது. ஆனா பரிணாம சித்தாந்தம் அழிவை ஏற்றுக்கொள்வதில்லை. அது புதுப்பித்துக் கொள்கிறது. என்னது? புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். அப்ப புதுப்பிக்கிறத நம்ம புதுச்சா கொண்டு வந்திருக்குது. நம்ம பழசெல்லாம் போச்சு, அதனாலதான் எல்லாத்தையும் சாவடிக்குது. நம்மள மட்டும் இவ்வளவு போர் நடந்தாலும் இவ்வளவு அழிவு இருந்தாலும் 800 கோடி தாண்டிட்டு போயிடுச்சு. நாளைக்கு 1000 கோடி ஆயே தீரும். இது இயற்கை பண்ணியே தீரும். என்ன நீ ஆத்திகம் பேசினாலும் இந்த வளர்ச்சியை நிறுத்தவே முடியாது. இந்த வளர்ச்சியை அழிவை பற்றி அழிவை நம்புவதில்லை. இந்த விஷயத்தை 2வது அத்தியாயத்தில் அட்டவணை போட்டு காட்டியிருக்கிறேன். சித்தர்கள் அழிவை நம்புவதில்லை. கூற்றம் குதித்தலும் கைகூடும், எவனையும் வெல்லுகின்ற ஆற்றல் உண்டு. இதுதான் சித்தர்கள் கொள்கை. எமனையும் வெல்லுகின்ற அந்த பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தினா எமனையும் வெல்லலாம். ஆகதான் இது மருத்துவம் நான் சொல்றேன். அதான் இது மருத்துவம். நீண்ட காலமா பேசினாத்தான் மண்டையில் இருக்கிற அழுக்குல நீங்கி இந்த நீண்ட காலம் வாழ்வதற்கான வேலை செய்கிறோம். புதிய கற்றுக்கொள்கிறோம். சரியா? மீண்டும் சந்திப்போம். நன்றி.